Good morning, boss. Very good morning, servants. இன்னைக்கு ஒன்னும் அவுட் சைடு ப்ரோகிராம் இல்ல. கோட் ஷூட் எல்லாம் கேன்சல். இத கொடு பாப்பா. இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் ஷூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லோவியா. இது உஸ்பெஸ்கிஸ்தான். உஸ்பெஸ்கிஸ்தான் சார். திஸ் ஒன்லி. சாமிப்பா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். என்ன துணி? சிலுக்கு துணி. இத எவனாலும் போட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பர்சனாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை. இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டா. யாரா முட்டாளே? இரு என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ அடிச்ச 1க்கு 10. அதாவது நீ ஒரு அடி அடிச்சேன்னா எவனாவது உன்னை 10 அடி அடிப்பான். இது எங்க முனியாண்டி சாபம். அதனாலதான் எந்த நாயா இருந்தாலும் என்னை கை நீட்டக்கூடாது. ஜாக்கிரதை. குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அதான் லேட் ஆச்சு பாஸ். கடைசி என்ன சொன்ன? லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் லேட் ஆச்சு பாஸ். நான் பாஸ். நீயே? நான் உங்க வீட்டு டிரைவர். இது என்ன துணி? இது சில்க் துணி பாஸ். நீ போட்டிருக்கிறது என்ன துணி? இது சில்க். நான் பாஸ், சில்க் போட்டிருக்கேன். நீ யாரு? டிரைவர். இன்னொருக்கா சொல்லு. ஓட்டுநர். நீ சில்க் போடலாமா? பாஸ், நீங்களும் காக்காயே ஒண்ணாக முடியுமா? நீயே அதுவும் வேணும் ஒண்ணாகலாம். அதுக்கு இல்ல பாஸ், எதையே திங்க் பண்ணி பாக்குறோம். பொண்ணுலயே 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். நான் காக்கா. இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு 2 சில்கா தான் தெரியும். பாஸ், என் பெரிய நகைச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சில்க் போடுறேன். போட்டுட்டல்லடா. பாஸ் பாஸ், ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சில்க், இல்ல நான் போடுறேன். பாஸ் பாஸ், நீங்க போடுங்க. நீங்க போடுங்க. கழட்டு கழட்டு. அவர்ற வேட்டிய இந்த புடி. என்னது? புடுறா. இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சில்க் மட்டுமல்ல, சட்டையே போடக்கூடாது. பார்த்தவேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக வாங்கினது. அதை கொளுத்தி என் சென்டிமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட தான் நிச்சயார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள்ளை யார் தெரியுமா? நேபாள் இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறுக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன். நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன். இப்போ உனக்கு கோவம் இருந்தாலும் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு தெரியும். உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பாரு. நீங்க ராஜாவாகிறது இப்படி கனவாயி போச்சு பாஸ். விசாரிச்சு பார்த்தேன். உன் மச்சான் ஞானப்பழ பத்திரிகை ஆசிரியரா. அவருக்குன்னு சொந்தமா இருக்கிறது அந்த சைக்கிள் ஒண்ணுதானா. அதுக்கு ஏன் நினைச்சு மாப்பிள பரவாயில்ல, ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. என்ன உனக்கு இந்த டிரைவர் வேலை வேண்டாம் நினைக்கிறியா? வேணும் முதலாளியே. அப்படின்னா நாளைக்கு இருந்து உன் தங்கச்சி பொறுத்த சைக்கிள் கூட போக கூடாது, நடந்துதான்டா போகணும். முதலாளியே இறங்க. உன் மச்சான் விட்ட பாருங்க, பெரிய ஜமீன் பரபர் தான். என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போகிறதுனால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சவர் மட்டும் தான்டா இருக்கு. கழுதைக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி, வவ்வாலுக்கு வாக்கப்பட தொங்கி தானே ஆகணும். போய் தங்கச்சி போய் பாத்துவாங்க. ஏன் நீங்க வர மாட்டீங்களா? பாஸ், எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம். அதனால நீங்க மட்டும் போய் பாத்துவாங்க. பட்டியடா, தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பாத்துவாங்க. உள்ள போலாம்டா, ஆனா வெளியில வருவனாங்கிற சந்தேகமா இருக்கே. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கே தான் இருக்கு, வா. யார் சாதிங்க? நீ யாரா? இந்த பத்திரிகையில வேலை பாக்குறேன். இது பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை. இந்தியா பூரா டெலிவரி ஆகுது. இதுக்கு ஒரு ஆபீஸ், 9 அடி இடத்துல ஒரு வாட்ச்மேன். கையடா. எங்க மச்சான உள்ள போய் பாத்துவாங்க. டேய் மச்சாங்க சானா அப்பிடுவேன். நான் என் தங்கச்சி தான் பார்க்க வந்தேன். அந்த ஆள் வேணா நீ போய் பாரு, போடா. டேய் கைய இருக்குடா. சரி சரி உட்காருங்க. இதுக்கு நான் கீழே உட்கார்ந்துக்கலாம் மேடம். அண்ணே ஆதி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்பவே முடியல. ஆயமா ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட மச்சான் வந்திருக்கான்னு சொல்லி அவர் சீக்கிரமா கூட்டுவாங்க. சரி பாப்பா.
அண்ணே என்னம்மா 1000 தான் நீங்க அந்தஸ்து பாக்குறவரா இருந்தா என்ன பாக்கணும்னு வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாசம். ஐயோ, முதலாளி இப்பதான் ஒரு கல்லு விழுந்திருக்கு. மா நீ பாசத்தை காட்டு, நான் வேண்டான்னு சொல்ல, அடிக்காம காட்டு. என்ன எண்ணி ஐயா, யாருங்க இது? ஐயோ, தாத்தா, இது எங்க அண்ணன். அண்ணியே இல்ல எங்க அண்ணன். அண்ணியே அதான் அவங்க அண்ணன் சொல்றாங்கல்ல, நடங்க. அப்ப ஜெய்கின் சொல்லு ஜெய்கிந்தா சொல்லு. சொல்லிருங்க முதலாளி, காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சுட்டேன். என்னது கடிச்சு வச்சுட்டாரா? சொல்லு. ஜெய்கிந்த் கேட்கல, லண்டன்ல இருக்கிற வெள்ளைக்காரனு கேட்கணும். சொல்லு. லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டு தான் சொல்லு. சொல்லு. சொல்லிடுங்க. ஹலோ ஜெய்கிந்த். நடங்க நடங்க. வந்தே மாதரம். போங்க. வந்தே. யார் இந்த ஆளு? அவரோட தாத்தா. அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப மென்டலானவரா. அப்படியே செட்டில் ஆயிட்டாராக்கும். அம்மா, ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான், அத கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அண்ணே ஒரு நிமிஷம். ஏய், என்ன வேலை செய்யற? ஆ? இதுல இது வேறயா? என்ன வேலை செய்யற? உதவி ஆசிரியர், ஸ்டெனோ, பிஏ, இங்க எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். நீ ஒரு தூண் பத்தாது, இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம்? 3 வேளை சோறு, 1 வேளை மூக்கு பொடி. மூக்குவா எல்லாம் ஒண்ணும் தெரியலையே. இதுல பொடிய வாங்கி எதுல விடுவ? அரசே, நீ பேசுற. அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ, நான் ஒருத்தி தொண பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா? என்ன ஜோக் அடிக்கிறீங்க? கஞ்சியோ கூட கொடுப்பாங்க, மனம் கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க. இல்லன்னா தங்கச்சி இதையும் தாங்காது. அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுடா. அம்மா, எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன். வாங்க. இப்பதான் வந்தீங்களா? அது பத்திரிக்கையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஓ, அதான் நீங்க வந்தது கவனிக்கல. கவனிக்காம அங்கேயே வேலையை பார்த்திருக்கலாம். என்னங்க இவரை போய் வாங்க போன்னு கூப்பிட்டு? பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா? அது இல்லங்க, வாய் நிறைய ஆசையா மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிடுங்க. டேய், முன்னாடி சாபா. சரிப்பா, நீ கார் கிட்ட போய் நில்லு. அப்ப தலை அது என் விதி போல ஆகட்டும். இந்தாங்க அண்ணே. எங்க டிரைவர் அழகு காணோம்? அவன் எங்காவது வெளியே போயிருப்பாமா? என்னங்க இது, அண்ணன் வந்திருக்காரு, மச்சனமா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம உட்காந்துருக்கீங்க. யாரு சொன்னது? இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் கலகலகலன்னு சந்தோஷமா உலக மேட்டர் பூரா பேசிட்டு இருந்தோமே. மறு வீட்டு விருந்துக்கு நீங்க 2 பேரும் அவசியம் வரணும்னு சொன்னேன். அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போட்டிருக்கு, தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்கன்னாரு. அது எப்படி சரியா வரும்னு அதான் வாய் அடைச்சு போயிருக்காரு. மாப்பிள்ள, நான் சொன்னது கரெக்ட் தானுங்க? அண்ணே, மறுவீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயமா இருக்கு. ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா? என்னமா அது? ஹனிமூன் ட்ரிப்னு. நானும் அவரும் லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் போய் 1 மாசம் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம். இவருக்கு 1 மாசம் பத்துமாமா? 10 இங்க ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணலாமா? இந்த லண்டன், சுவிட்சர்லாந்து, பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்ல பக்கம் மாதிரி அப்பப்போ போவோம் வருவோம். அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது. மாப்பிள்ள இன்னும் ஏசி மிஷினை கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போல் இருக்கே. அங்க போய் அந்த குளிர்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா ஏனுங்க மாப்பிள்ள? லண்டன் நமக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு நிமிஷம் உள்ள வா. போமா மாப்பிள்ள, குளிர் தாங்க முடியாது முன்னாள் சொல்லி சங்கோச்சப்படாரு போல் இருக்கு. மாப்பிள்ள, நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க. இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா. இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கு ஜெய்கன் சொல்லவோ, இந்த பத்திரிக்கையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்கள பாக்குறதுக்கோ அல்ல. நீ உள்ள போ. இதுல எவனாவது ஒருத்தர் இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன். சரிப்பா. நல்ல வேலை யாரும் இல்ல. எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும்? யாரும் கவனிக்கல போல இருக்கு. தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு. டேய், நல்லா பாத்தியா? நான் சொன்னவனுக்கு எவனுமே இல்லையே. ஒரு ஈக்காக கூட இல்ல. வாங்க பாஸ் போலாம். சரி, நீங்க போங்க. 5 பாக்கி. பாஸ், என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. அத புடிங்க வெளியேறிடா. வாங்க உட்காருங்க. வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. ஜாயிப்பா, காந்தி மாதிரி சட்டை இல்லாம இருக்காரு. நல்லா கால் மேல கால் போட்டு உட்காரு. தாத்தா, ஒரு சின்ன வேலை இருக்கு, உள்ள வாங்க. ஏண்டா சட்டை போடலன்னா நீ காந்தியா? அவர் தாங்க சொன்னாரு. அவன் கிறுக்க சொல்லுவா. நீ எப்படி சேர்ல உட்காரலாம்? உட்காரட்டு, அவர் அடிப்பாரு. இப்ப நான் அடிப்பேன். இங்க பாருங்க, முனியாடி சாவம் 1க்கு 10. சரி போடா. பாஸ் போடா. அசையாத
ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடுவேன். தாத்தா வந்தே மாதரம். நீ நடிக்கிற, உதட்டளவுல பேசுற, உள்ளத்துல உணர்ச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்குல குலுக்குவியா? உன்னை விட மாட்டேன். தாத்தா தாத்தா அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? டேய், சும்மா இருங்க. அதே மாதிரி உயிர் பிச்சை கொடுக்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல, அந்நிய துணியை ஒழிக்கணும். அதனால ஐயோ, தாத்தா இருங்க, உங்களுக்கு துணியை கொடுத்துடும் அவ்வளவுதானே. உங்களுக்கு உயிர் முக்கியமா துணி முக்கியமா? என்னடா சொல்ற? உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கழட்டிருங்க. ஆ? இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஞானசூரியன் சார், உங்களை பாக்கிறதுக்காக யாரோ 2 தியாகிங்க வந்திருக்காங்க. தியாகிகளா? ஆமா, மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களாம். வர சொல்லுங்க. வாங்க சார். By3 take 2. வணக்கம் மச்சார். என்னாச்சு இவருக்கு? உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, உங்க முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டுறாரு. மரியாதையா? ஆமாங்க மச்சார். நீங்க மலை, இவர் மடுவான், நீங்க ராயல் அண்ட் ரிச், இவர் வெறும் டிச்சான், நீங்க எள்ளு. இவர் எலி புழுக்கையா, என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா? நீங்க தெய்வ பிறவி, இவர் தெருப்பு இருக்கியா. வெளியில வருவல்ல. நீங்க எழும்போன்னு சொல்ல வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க மச்சார். தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா நில்லுங்க. நன்றிங்க மச்சார். என்ன பிடிக்காம தானே என் சம்சாரத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கும் பைத்தியார பட்டம் கட்டி இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. இப்ப என்ன திடீர்னு என் மேல அக்கறை? அதுங்க மச்சார், குழந்தை ஏதோ பிறக்க கூடாத நட்சத்திரத்துல பிறந்துருச்சான். புருஷனும் பொண்டாட்டி ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரன் சொன்னான். அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சார். இப்ப நான் உங்களை தெளிவா புரிஞ்சுட்டேன். பாருங்க கதர், உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன். நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. சொல்றேன். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நோஸ், ஐ மீன் மூக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுல சளின்னு ஒண்ணு பிடித்தான் செய்யும். இருங்க, ரோடுன்னு ஒண்ணு இருந்தா அதுல குண்டு குழி இருக்கத்தான் செய்யும். கடைசியில சிங் பண்றேன். முடின்னு இருந்தா அதுல ஈரு பேனு எல்லாம் பிடிக்கத்தான் செய்யும். நீ ஒண்ணு சிங் பண்ண வேண்டாம், சைட்ட மேட்டர் வாடா. வீடுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள சட்டிபானை எல்லாம் வச்சிருப்பாங்க. இல்ல நீ ரொம்ப புடுங்குற விஷயத்துக்கு வாடா. சரிங்க, ஸ்ட்ரைட்டுங்க. குடும்பம் இருந்தா அதுல சண்டை சச்சரவு கோபதாவம் இருக்கத்தான் செய்யும். அதனால பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கோடீஸ்வர அப்பா நிதி அமைச்சரோட சேரணும்னு என் முதலாளி பிரியப்படுறாரு. இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுங்கன்னா மச்சார், இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே, வாழைப்பழம்னு. ஞானப்பழங்க. ஞானப்பழம். இப்ப அது தமிழ்ல மட்டும்தான் வருது. அதையே தெலுங்குல ஞான பண்டு, கன்னடத்துல ஞான ஹல்லு, மலையாளத்துல ஞான பழா, ஹிந்தில ஞான கேளா ஹை, இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புரூட், இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இந்தியா பிகர் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லுங்க மச்சார். மச்சார் மச்சார் சொல்லுங்க மச்சார். இத்தனை நாளா உங்களை ஏதோ ஏழைங்களை பிடிக்காத பணக்காரன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன். அந்த மினிஸ்டர் நான் அப்பேன்னு ஒத்துக்க மாட்டேன். எந்த காரணம் கொண்டு அந்த ஆள் கூட சேர மாட்டேன். தயவுசெய்து நீங்க 2 பேரும் புறப்படுங்க. மச்சார் மச்சார் இப்படி சொன்னா எப்படிங்க மச்சார்? எப்படியாவது சேர்ந்துருங்க மச்சார். இது பாருங்க, நான் டாக்டர் வார்டு பாய் உங்களை எல்லாம் கூப்பிட அளவுக்கு வச்சுக்க வேண்டாம். மரியாதையை நீங்களே இடத்த காலி பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு போக சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வரும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் வெட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க சரின்னு சொல்ல வரைக்கும் இங்கேயே நான் சத்தியாகிரகம் பண்ண போறேன். அப்படியா? ராமு, சுந்தரம், சூரியன் சார், கூப்பிட்டீங்களா? உங்க 2 பேரையும் எதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க? எங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்கள கற்பழிச்சிருவோம். இது வரைக்கும் 9 பேரை கற்பழிச்சிருக்கோம். அவங்க 2 பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.